Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஜூடிஸ் கிச்சன்ல கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த கிச்சன் வந்து ரொம்ப பழைய கிச்சன் தான். இந்த பழைய கிச்சனையே எப்படி கம்மியான பட்ஜெட்ல நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். இந்த ரேக் பாத்தீங்கன்னா நான் லுலு ஹைப்பர் மார்க்கெட்ல இருந்தா வந்து வாங்குனேன். இது வந்து அமேசான்லயே வந்து அவைலபிளா இருக்குது. இதுல ரெண்டு பக்கத்துலயுமே வந்து ஹூக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது வந்து நம்ம வெயிட்லெஸ்ஸா ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸ்பூன்ஸ், அப்புறமா வந்து உடன் ஸ்பூன்ஸ், இல்ல இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் அந்த மாதிரி கூட வந்து நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். ஓரளவுக்கு வெயிட் எல்லாம் தாங்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மேல ட்ரேல பாத்தீங்கன்னா நான் வந்து டீ, காஃபி, சுகர் வந்து கானிஸ்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஹோம் பாக்ஸ்ல தான் வாங்கினேன். இது வந்து நல்ல பேம்பு லிட்டோட ரொம்ப நல்லா இருக்கு, ஏர் டைட் பாக்ஸா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸா இருக்குது. இதுல வந்து அஞ்சரை பெட்டி வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்பவும் யூஸ் பண்ற இப்ப வந்து நாட்டு சக்கரை, பெருங்காய துண்டு, காயப்பொடி, அதே மாதிரி ஆயில் டிஸ்பென்சர், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எப்போ ரெகுலரா டெய்லி யூஸ் பண்றதெல்லாம் வந்து இதுல வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நல்ல கியூட்டா எக் ஷேப்ல பெப்பர் அண்ட் சால்ட் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பிராண்ட் பாத்தீங்கன்னா ராயல் ஃபுட் தான். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கத்துல இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து இருக்குது. லைட்டர், ஹோல்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட்லரி ஐட்டம்ஸ் வேணாலும் போட்டு வைக்கலாம். இல்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இது வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்குது. இந்த ஆயில் பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் வந்து வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா லீக்கிங் ப்ரூஃப் லிட் தான். ரொம்ப டைட்டா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் வந்து நம்ம அசைச்சு பார்த்தாலும் ஆயில் வந்து லீக்கே ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்புறமா வந்து ஒரே மாதிரியான இந்த ஃபயரியால் ஷாப்ல இருந்தா வந்து ரெண்டு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி இதுல வந்து கல்லுப்பு அப்புறமா பொடி உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். இந்த ரேக் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ரேக் தான். இதுவும் வந்து நான் ஐக்கியால தான் வாங்கினேன். இதுல வந்து நம்ம ஸ்பூன் ஹோல்டர்ஸ், அப்புறமா வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இதுல நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் மட்டும் தான் நான் வந்து இந்த மாதிரி அடுப்பு பக்கத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ராலி டேபிள். இதுவும் நான் வந்து ஹோம் பாக்ஸ்ல தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. ஆனா வந்து ரொம்ப யூஸா இருக்குது இது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 டிராயர்ஸ் இந்த மாதிரி வரும். நம்ம வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாக்ஸஸ்ல போட்டு நீட்டா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சைட்ல இந்த மாதிரி வந்து ரேக் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ், அப்புறமா கிளிங் ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நான் ஐக்கியால இருந்து தான் வாங்கினேன். இதுவும் வந்து நம்ம பெரிய பெரிய இந்த பாத்திரத்தோட மூடிகள் எல்லாமே வந்து நீட்டா ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து நல்ல வசதியா இருக்குது.
ஒரு 7ல இருந்து 8 லிட் வரைக்கும் நம்ம இதுல நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அமேசான்ல இருக்குது. அடுத்ததா இந்த நைஃப் ஹோல்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நைஃப் அப்புறமா வந்து சிசர் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு வந்து எடுத்து நம்ம வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்பூன் ஹோல்டர் வந்து இதுவும் ஹோம் பாக்ஸ்ல தான் வாங்கினேன். குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு சின்ன ஒரு 3 ரேக் மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இதுவும் நான் வந்து ஐக்கியால தான் வாங்கினேன். மிக்ஸி ஜார்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் எல்லாம் இதுல தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறேன். எப்பவுமே நம்ம ஈஸியா எடுக்கிறது நல்லா ஹேண்டியா இருக்குது இது. இதுவும் நான் வந்து ஹோம் பாக்ஸ்ல இருந்து தான் வாங்கினது. இதே திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருக்குது. இது ஃபைரியல் ஷாப்ல தான் வந்து நான் வாங்கினேன். கட்டிங் போர்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இது. இந்த ஃபோல்டபிள் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ரேக் தான். இது நம்ம வந்து கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம்ல நம்ம கபோர்ட்ஸ்குள்ள வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்ஸ்குள்ளாடி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஐக்கியால தான் நான் வாங்கினேன். இந்த ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா காஃபி மக்ஸ் எல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டுல வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கனால நம்ம குக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுட் எல்லாம் வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். இல்ல நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ், ஸ்நாக்ஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம இதுல வச்சுக்கலாம். இதுவும் ஹோம் பாக்ஸ்ல இருந்து நான் வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் எடுக்கும். அதே டைம்ல வந்து ஒரு 6 கிளாஸஸ் எல்லாம் வந்து நீட்டா இதுல ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது வந்து காஃபி ஃப்ரோத்திங் மிஷின். ரொம்ப ரேரா தான் வந்து இதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா அவன் மேல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல எப்பவுமே வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சிருந்தா நம்ம வந்து கிச்சன்ல குக் பண்றப்போ எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.